மயிலாடுதுறை மாவட்டம் மணிக்குடியில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 ஏக்கர் கிராம சமுதாய நிலத்தை போலி ஆவணம் மூலம் தனது பெயருக்கு மாற்றிய தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் ஒருவர் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மணிக்குடி கிராமத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தையொட்டி கிராம சமுதாயத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்தை மணிக்குடி கிராமத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் இணைசார் பதிவாளர், மண்டல துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் மூவரும் சேர்ந்து காவல் ஆய்வாளர், வட்டாட்சியர் உள்ளிட்டோரின் கையெழுத்தை மோசடியாக இட்டு போலி ஆவணங்கள் தயாரித்து அதற்கு பட்டாவும் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கதிரவன் போலி ஆவணங்களை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்.